ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கோதுமை மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டு ஒரு பவுலில் ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குவோம் குட்டி குட்டியாட்டு. அது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இந்த தோசைக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா முருவலாக வரும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை சுடலாம். இதில் இப்போ தோசைக்கல் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. தோசை நம்ம இன்னுமே கொஞ்சம் முருகலாக சுடலாம். ஆனால் தோசை மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலக்கினா நம்ம இன்னும் கொஞ்சம் முருகலாக சுட்டுருக்கலாம். நிறைய பேர் உப்புமா சாப்பிட மாட்டீங்க. உப்புமா சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன குக்கிங் வீடியோ போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.